அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் ஒரு புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன். இன்றைக்கு எப்போதும் போல் காலை வேளையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த சிங்க் ஏரியாவை தான் கழுவி நிற்கிறேன். எப்போதும் போல் நான் சிங்க் ஏரியா கழுவும் போது அந்த டிட்டர்ஜென்ட் தூள் கொஞ்சம் போட்டு நல்லா என்னபடி ப்ரஷ் எல்லாம் தேய்ச்சி விட்டுட்டா அழுக்கெல்லாம் போயிடுச்சிடும். அதுபோல் அதையும் கழுவி விட்டுட்டு அடுத்து இந்த கேஸ் ஸ்டவ் அதையும் கழுவிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் பகல் டைம் ஆக்குற டைம் ஆகிட்டுது. இப்போ அந்த டைமுக்கு நான் இந்த மாங்காய் சீசன்றதால மாங்காய் கறி தான் அப்லோட் பண்ணிக்கிறேன். வீடியோ கடைசி வரை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். உங்களுக்கு லேசான பிகினர்களுக்கும் இந்த மாங்காய் கறியை பார்த்து உங்களுக்கு சமைச்செடுத்து கேளும் வாங்க இப்படின்னு பார்ப்போம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முதல்ல நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இதில் வர வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இந்த டேஸ்ட்டான மாங்காய் கறி எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு எந்த மாங்காய்ண்டாலும் எடுத்து கேளும். கொஞ்சம் புளிப்பு குறைவாக இருந்தால் அந்த மாங்காய் நல்லா முத்தலாக இருந்தால் நல்லா. இப்போ தோல் எல்லாம் சீவி இன்னப்படி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதில் உள்ள விதையெல்லாம் நீக்கிட்டு இன்னப்படி நான் இன்றைக்கி ஒரு 7 மாங்காய் மட்டும்தான் எடுத்துன்னு இதெல்லாம் நல்லா துண்டாக இன்னப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதில் பால் தன்மையெல்லாம் போகிறதுக்கு எல்லாம் கழுவி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கு மசாலா மிளகாய், மல்லி, சீரகம், கட்டர்த்தூள் இதெல்லாம் உங்களுக்கு காரத்துக்கேற்ப சுவைக்கேற்ப போட்டுக்கலாம். நான் எல்லாம் அரை டீஸ்பூன் போட்டுண்டேன். மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சளவு போட்டுங்க. தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு இதுக்கு கட்டர்த்தூள் கொஞ்சம் கூடுதலாக போட்டுனா நல்ல ஒரு கலரும் வரும். அதோட அந்த கறியும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இதுக்கு எந்த வித தேங்காய் பால் இந்த சீனி கரமல் பண்ணி அப்படி ஒன்றும் சேர்க்கல. இப்போ ஒரு ஃபேனில் ஒரு சட்டியில் ஒரு 2 டேபிள் இல்லாட்டி 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கோங்க. குக்கிங் ஆயில் நான் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றினேன். அதோட கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க. அதெல்லாம் பொரிஞ்சு வரசில் ஒரு பட்டை துண்டு போட்டுக்கோங்க. போட்ட பிறகு அதோட நல்லா 2 ஏலக்காய் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. போட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரசில் நாங்கள் ஒரு சின்ன வெங்காயம் கொண்ட வெட்டி வச்சுக்கோங்க. அதை நல்லா இன்னப்படி சின்னதாக உதிர்த்து போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுடுங்க. அதோட பூண்டையும் ஒரு ஒன்று மட்டும் தட்டி போட்டு அதோட ரம்பை கருவேப்பிலை இதோட சேர்த்துக்கோங்க. அதோட மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுனேன். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கலராக வரும். ஏன்னா நாங்கள் இந்த சீனி கரையல் பண்ணி ஒன்றும் சேர்க்கல. அதால் இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருந்த மாங்காய் அப்படியே அதோட போட்டு இதோட நாங்கள் தண்ணியை ஊற்றி கழுவி ஊற்றிடணும். அந்த பாத்திரத்தில் நான் கழுவி ஊற்றிண்டேன். ஏன்னா மாங்காய் வேகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே 2 பச்சை கொச்சிக்காய் நான் கீறி போட்டுட்டேன். ஒரு 15 நிமிஷம் மட்டும் வேக விட்டுணும். வரசலை இன்னப்படி இதோட நீங்கள் சீனி போட்டுக்கலாம். உங்களுக்கு ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் போட்டுக்கலாம். ஆனால் ப்ரௌன் சுகர் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா கலராக வரும் கறி. சீனியை போட்ட பிறகு இன்னப்படி நீங்கள் அந்த அகப்பக்கூறு அதால் இன்னப்படி கிளறிடுங்க. அந்த மாங்காய் துண்டெல்லாம் அப்படியே இருக்கிற அளவுக்கு நீங்கள் பார்த்து கிளறிக்கணும். நீங்கள் அப்பையால் கிளறினா மாங்காயெல்லாம் கரைஞ்சி போய்த்துடும். இப்போ இந்த துண்டாக இருக்கிறோம்னா நீங்கள் இந்த அப்ப கம்பாலே கிளறிக்கோங்க. கிளறி ஒரு 10 நிமிஷம் மட்டும் அப்படி மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இப்போ மாங்காய் கறி ரெடி. இதை நீங்கள் இறக்கி ஆற வச்சுக்கலாம். இப்படி தான் இருந்துச்சு மாங்காய் கறி நான் ஆக்கி எடுத்தது. நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்கள் இன்ஷால்லா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்டா இப்போ மாங்காய் சீசன்றதால் பிகினர்களுக்கும் லேசாக இருக்கும் இந்த மாங்காய் கறி ஆக்குறதுக்கு. ஏன்டா தேங்காய் திருவி பால் புளி அப்படி ஒன்றும் தேவையில்லை. லேசான முறையில் உங்களுக்கு சமைச்சு எடுத்துக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.